السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال أيضا: والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم. صدق الله العظيم. وقال النبي رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்தினுடைய 4வது வார ஜும்மாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பாக காட்டுள்ள பொழுதே தூற்றிக்கொள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, இந்த வார்த்தை கேட்டவுடனே என்னது? காற்று உள்ள பொழுதே தூற்றிக்கொள். எல்லோருக்கும் அதனுடைய அர்த்தங்கள் தெரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. அப்ப நெல் பயிரிடுகின்றோம் அல்லது கம்பு பயிரிடுகின்றோம். பயிரிடக்கூடிய அந்த நேரத்திலே காற்று இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? அந்த தூவோ அது காற்று அது புழுதி இது தனியாக நெல் தனியாக வந்துவிடும். இப்படி நாம் வழமையிலே பார்க்கக்கூடிய ஒரு பழமொழியாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை 2 அர்த்தங்களை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, உனக்கு சரியான ஒரு நேரம் வரும் பொழுது, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள் என்று அர்த்தம் வைக்கலாம். இது நம்முடைய வார்த்தையினுடைய 2வதாக, நமக்கு வாய்ப்புகள் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்று சொல்லலாம். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் நம்மை மனித குலமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். மனிதர்களாக அல்லாஹ் படைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹு தஆலா ஒரு மரமாக, செடியாக, கொடியாக, மிருகமாக படைக்காமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு மனிதனாக படைத்திருக்கின்றான். அதிலே மிக முக்கியமாக மனிதனாக மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இதற்கு நாம் ஓடி சஜ்தாவில் இருந்தா கூட அந்த மிகப்பெரிய அந்த வாய்ப்பை அந்த பெற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான நன்றி செலுத்த முடியாது. நாம் கோடி சஜ்தாவிலே காலம் முழுக்க இப்பொழுதே இருந்தால் கூட நம்மை அல்லாஹ் முஸ்லிம் ஆக்கியிருக்கின்றான் அல்லவா? அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய, அதிலும் மிக முக்கியமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, முதலாவதாக அல்லாஹ்வை தொழக்கூடிய அடியான்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 2வது, காற்று உள்ள பொழுதை தூற்றிக்கொள். மூச்சு காற்று இருக்கும் பொழுது வாழ்க்கையிலே நமக்கு பல்வேறு விஷயங்களை சாதிக்க வேண்டியது இருக்கின்றது. இன்றைக்கு நிறைய பேர் வாலிப வயசு நன்றாக நல்ல அனுபவி, வயசான காலத்தில் எதுவும் பண்ண முடியாது, நல்ல ஓடி ஆடி நல்ல விளையாடு, அதெல்லாம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஜாலியா இருக்கும் பொழுதையும் எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு அந்த அளவுக்கு நீ ஜாலியாக இருந்து கொள் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் யார் பேச்சு நான் கேட்கக்கூடாது. அது குறிப்பாக 16 வயசுல இருந்து, குறிப்பாக சொல்ல 13 வயதுல இருந்து
8வது படிக்கிறா, ஒரு 9வது படிக்கக்கூடிய மாணவனுடைய உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நான் யாரு பேச்சு நான் கேட்கக்கூடாது, பெற்றோருக்கு பேச்சு நான் கேட்கக்கூடாது, ஆசிரியர்கள் பேச்சும் கேட்கக்கூடாது, அஜர்த்துமார்களுடைய பேச்சும் கேட்கக்கூடாது, ஜமாத்து பேச்சும் கேட்கக்கூடாது, யார் பேச்சு நான் கேட்கக்கூடாது. யாராவது உபதேசம் பண்ணாங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு ஒரு தன்னுடைய உள்ளத்துல அது எப்படி யார் விதைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவருடைய உள்ளத்துல அது இந்த விதை விதைக்கப்பட்டு விட்டது. யார் சொல்வதை கேட்கக்கூடாது, என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என்னுடைய இளமையை நான் சரியா நல்ல ஜாலியா கழிப்பேன், யார் சொல்லுவதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றான். தன்னுடைய நண்பனுக்காக வேண்டி ஏதாவது சொல்லிட்டா உடனே செய்வான். ஆனா தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, தன்னுடைய ஆசிரியர்களுக்காக வேண்டி, தன்னுடைய ஜமாத்துக்காக வேண்டி, தன்னுடைய மஹல்லா ஜமாத்துக்காக வேண்டி, தன்னுடைய வயதை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய காலத்தை அதற்காக வேண்டி செலவு செய்வது அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் கருத வேண்டும். என்ன அந்த பாக்கியம்? அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்று விடுறோமா இல்லையா? டாக்டர்கிட்ட போனா தெரியும், மூச்சு விடாத கூட தெரியும். அந்த சுவாசி காட்டுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு சுவாசி காட்டு அந்த வெண்டிலேட்டர் அது இதுன்னு போட்டு நம்ம என்ன செய்வாங்க, மூச்சு வருவதற்காக வேண்டி என்ன செய்வார்கள், அந்த மூச்சு காற்று இருக்கணும். அது இல்லைன்னா என்ன ஆகிடும், உயிர் போயிடும். அப்ப அது வேண்டும். அந்த ஹார்ட்டு அந்த ஹார்ட்டை ஓட வைக்க வேண்டும், அந்த இதயத்தை ஓட வைக்க வேண்டும் என்று சொன்னால் மூச்சு காற்று என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த மூச்சு காற்று உள்ளத்தை நம்முடைய உடலில ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் மனிதன் அதற்கு பணக்காரர், செல்வந்தர், நல்ல மனிதர் இப்படி எல்லாம் பேசுவோம். அந்த மூச்சு காற்று போய் விட்டால் ஜனாசா, மய்யித்து. என்ன பேரு அந்த உடலுக்கு? பேரு ஜனாசா, மையத்து. மையத்து எப்போங்க வரும்? ஜனாசா எப்பொழுது வரும்? வந்துருச்சா ஜனாசா வந்துருச்சா, அலிபாஷா அஜித் வந்துட்டாரான்னு கேட்க மாட்டாங்க. இறந்துட்டா அஜித் வந்துட்டாரா, எங்க அஜித் வந்து, எந்த அஜித், ஜனாசா வந்துட்டான்னு கேட்பாங்க. அந்த ஜனாசா வந்துருச்சா என்ற வார்த்தையை தான் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை. யார் எவ்வளவு பெரிய ஆள் இறந்தாலும் சரி, சாதாரண ஆள் இறந்தாலும் சரி, கேட்கக்கூடிய முதல் வார்த்தை ஜனாசா எப்பொழுது வரும், ஜனாசா எப்போ எடுக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது, ஜனாசா. அப்போ மூச்சு காற்று உடலில் இருக்கும் வரைக்கும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது ஹதரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும், சூரியன் என்ற நாள் உதித்து விட்டது, இன்றைய நாள் நான் என்ன செய்ய வேண்டும், இன்றைய நாள் நேற்றைய நாள் நான் என்ன செய்தேன், அந்த அமலை விட இந்த நாள் கூடுதலாக இருக்க வேண்டும். நேற்றைய அமலை விட இன்றைய நாள் என்னுடைய அமல்கள் கூடி இருக்க வேண்டும். சூரியன் மறையும் பொழுது இன்றைய நாள் இந்த அமல் சரியாக செய்து விட்டேனா, நான் எதை உள்ளத்தில் நினைத்தேனோ அந்த அமல் சரியாக நான் செய்தேனா என்று ஹதரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொல்லக்கூடிய வார்த்தையை சஹாபாக்கள் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஹதீஸிலே வருகின்றது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தானி மக்பூனும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்கள் அதிகமாக அவர்களுக்கு வழங்கி 2 அருட்கொடைகளே அவர்கள் துச்சனமாக அதை சாதாரணமாக கருதி இழந்து விடுகின்றார்கள். ஒன்று அந்நியமத்து அஸ்ஸிஹத்து, ஒன்று ஆரோக்கியம். ஆரோக்கியம் இன்றைக்கு மிக மிக அவசியமானது. பணம் இருக்கிறது ஆனால் ஆரோக்கியம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, கட்டில் இருக்கிறது, மெத்தை இருக்கின்றது, ஏசி இருக்கின்றது, ஆனால் தூக்கம் வரவில்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸிஹா அந்த உடல் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தை மனிதர்கள் அதிகமானவர்கள் இழந்து விடுகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உடல் ஆரோக்கியத்தை அதை பயன்படுத்துவதல்ல, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை இந்த ஆரோக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உம்மத்திற்கு 2 விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக இஸ்லாம் என்பது நீங்க பெருசா அது இதுன்னு தேட வேண்டாம். எதுவெல்லாம் அதிகமான மக்கள் வெறுப்பார்களோ, எதுவெல்லாம் அதிகமான மக்கள் அசிங்கமாக நினைப்பார்களோ, மார்க்கம் அதை தடை செய்திருக்கின்றது. அதுவெல்லாம் தடை. மது, மாது, சூது எல்லாம்
அது எல்லாம் அசிங்கம், அது ஆரோக்கியமா? அதுவெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது. போதைப் பொருட்கள் அனைத்து குல்லு முஸ்கிரின் ஹராமும், ஒவ்வொரு போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம். அது உடலுக்கு தீங்கு தரக்கூடியது என்பதை நாம் உண்மையாக அதை ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய அனைத்தும், அது உணவு பழக்கங்கள், அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு லிமிட். நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய உணவுகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒல் ஃபராகா, ஓய்வு. ஓய்வு என்பது இல்லை. நான் 24 மணி நேரம் உழைக்கிறேங்க, நான் 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்குங்க, 24 மணி நேரம் நான் சம்பாதிச்சுட்டே இருக்கேன். தவறு, அது மிகப்பெரிய தவறு. குடும்பத்திற்காக செலவு செய்வது கிடையாது, பிள்ளைகளுக்காக செலவு செய்வது கிடையாது, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டிய அதை பேணி பாதுகாப்பது கிடையாது, ஓய்வு கிடைப்பது கிடையாது. ஏதாவது நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டும் சொன்னா அப்ப செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கிடைச்சிருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்ப அந்த நேரத்தை செல்போனை பார்த்து கொண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, கண்ணு ஒழிச்சு கொண்டு இருந்தது, நம்முடைய சிந்தனைகள் செயல்பட்டு கொண்டு இருந்தது, நம்முடைய அவயங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இந்த நேரத்தை அந்த கண்ணுக்கு ஓய்வு கொடுப்பதல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய கண் பாதிப்பு, கண்ணாடி போடுங்க. நான் கண்ணாடி வச்சுட்டு என்னடா கண்ணாடி போடுறேன், கிணறு நம்ம ஓதிட்டே 10 வயசுலேயே அதை குரான் கிட்ட பார்த்துட்டே இருந்தனால, ஓதிட்டே இருந்தனால மனப்பாடம். டிவி அதிகமாக சின்ன வயசுல பார்த்ததே இல்லை, நமக்கு டிவி அதிகமாக பார்த்தது கிடையாது. தூரமாக எங்கே இருக்கு, இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல டிவி அதிகமாக அந்த வெளிச்சத்தை அதிகம், இப்பொழுதும் கூட எனக்கு வெளிச்சம் தான் அதிகமாக பிடிக்காது. இப்போ அதிகமாக இந்த வெளிச்சம் பார்த்தாலும் கண்ணு பூசுரமா இருக்கா. சின்ன வயசுல இருந்தே அதிக வெளிச்சங்கள் நம்முடைய நேராக பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ ஓய்வு நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஓய்வு நேரத்துல செல்போனை கையில் எடுத்துக்கும் நைட்டு 10 மணி 12 1 மணி வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஓய்வு இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு சமூகம் திரிந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இந்த ஆரோக்கியத்தையும் இந்த ஓய்வையும் பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். நீங்கள் ஆரோக்கியத்தை ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்கள் எவ்வாறு செய்வது? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செய்வோம். அது செய்யலாமா, இது செய்யலாமா, அந்த அமல் செய்யலாமா, இந்த அமல் செய்யலாமா என்று. ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த அமலை செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுகை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திடீர்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிச்ச உடனே வேகமா போறாங்க. துஆ, அதுக்கு பிறகு திக்ரு, ஸலவா, இந்த மற்ற அமல்கள் திக்ரு இருக்கின்றது. ஸலவாத் நபியின் மீது நாம் ஸலவாத் ஓதுவது, திக்ரு செய்வது. உடனே பெருமானார் இந்த ஒரு உபதேசம் செய்யவில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க, போயிட்டு வராங்க. எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை என்ன சொன்னா, தொழுகை முடித்த உடனே திக்ருகள்ல இருப்பது, சில ஆலோசனைகளை கேட்பது, இப்படி நபியினுடைய வழமையாக இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு உடனே போயிட்டு வராங்க. என்ன காரணம்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். வீட்டுல ஒரு தங்க கட்டி இருந்தது, சதகா பொருள். அப்பதான் அவங்க தொழில் வந்தது. அது என் மனசு உறுத்திட்டே இருந்தது. உடனே தொழுகை முடிச்ச உடனே என்ன செய்யறேன், அதை நான் தர்மம் செய்து விடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்கும் ஒரு ரோல் மாடல். அமல் செய்வதிலே மிகப்பெரிய ரோல் மாடல். உடனே ஏன் கொடுக்க வேண்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு கிடையாது. உடனடியாக அந்த அமலை செய்கின்றார்கள் சொன்னால், அது இருக்கும் பொழுது, செய்யணும்னு நினைச்ச பொழுது உடனடியாக செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம சில அமல்கள் செய்யலாம்னு நினைப்போம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த நேரத்தை வரும்பொழுது பார்த்துக்கலாம் என்று இருக்கக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதினுடைய போருக்காக அழைக்கின்றார்கள். ஒரு இளம் சஹாபி, வயசுல பெரியவெல்லாம் கிடையாது, 20 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளம் சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய போர்ல கலந்து கொண்ட எனக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் சொன்னதான் போச்சு. உடனே அந்த சஹாபி வாளை எடுத்துக்கொண்டு போராடுகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், போராடியது மாத்திரமல்ல, அவர் ஷஹீதா ஆகி விடுகின்றார். இதுதான் சஹாபாக்களுடைய எண்ணங்களாக இருந்தது, அமல்களாக இருந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அமல் செய்வதிலே மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அவர்களுடைய நம்முடைய சஹாபாக்களும் அதிலே ஆர்வத்திலே மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், உலாயிகல் முகர்ரபூன் வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், யார் முந்தி கொண்டார்களோ அவர்கள் தான் முந்தி கொண்டவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் நெருக்கமானவர்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், எதிலே? சொர்க்கத்திலே. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இப்பதான் வயசு ஆகிட்டு இருக்கு, இப்பதான் ஒரு வாலிப வயது வந்திருக்கின்றது, இன்னும் வயசாகவில்லை என்று இருக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வருகின்றார். ரசூலுல்லாஹ், நான் என் வாழ்நாளில் எப்பொழுது அமல் செஞ்சுட்டே இருக்கணும், அதற்கு ஒரு நீங்க அமல் கற்றுக் கொடுங்கள் என்று அந்த நபி இடத்திலே கேட்கின்றார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஐங்கால கடமை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு நீ தொழுக வேண்டும், ஐங்கால தொழுகின செய்வீராக, கடைபிடிப்பீராக. உமக்கு ரமலானுடைய காலம் வந்து விட்டால் பரலான் நோன்பை நோற்பீராக. உனக்கு வசதி இருந்தால் ஜகாத்தை நிறைவேற்றுவீராக. அதற்கு மேல் உனக்கு சக்தி இருந்தால், வசதியும் பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவராக என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த அமலை செய்வீராக, உம்மை சொர்க்கத்தில் அதை சேர்க்கும். யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல அதிகமாகவும் செய்ய மாட்டேன், குறைத்து செய்ய மாட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் இது இன்ஷா அல்லாஹ் நான் கடைபிடிப்பேன் என்று அந்த நபித்தோழர் சொல்லிவிட்டு செல்கின்றார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கவாதியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இவர்தான் சொர்க்கவாதி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர் தன்னுடைய அமல் விஷயத்துல எவ்வளவு ஆர்வமாக இருந்திருப்பார், அந்த அமல் செய்து கொண்டிருப்பார் என்பதை நபி அவர்களுக்கு உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா போட்டிருக்கலாம். அவர் சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இவ்வாறு அமல் செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து அவர் சொர்க்கவாதி என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலுடைய விஷயத்திலே இன்றைக்கு நாம் அமல்களை தள்ளி போடவே கூடாது. இந்த அமல் அப்ப செய்யலாமா என்பதை என்றைக்கும் நாம் செய்யக்கூடாது. உடனடியாக அந்த அமலை செய்ய வேண்டும். ஹதரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்துல தர்மம் கேட்டு ஒருவர் வருகின்றார். அந்த நேரத்தில் ஹதரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை உடனடியாக கொடுக்கின்றார்கள். கொடுத்தவருக்கு மனசுல கொஞ்சம் சஞ்சலமாய் ஏற்பட்டுச்சு. ஆனா 2 ரிவாயத்து வருகிறது, அவரே கேட்டதாகவும் இன்னொரு சபையில ஒருவர் கேட்டதாகவும் வருகின்றது. அப்பொழுது நீங்கள் அவர் கொடுக்கும் பொழுது வலது கையால் கொடுக்காமல் இடது கையில கொடுத்து விடுகின்றார்கள். எந்த கையால கொடுத்தாங்க? தர்மத்தை இடது கையால கொடுக்கிறீங்க. நீங்கள் நபியினுடைய ஹதீஸையும் தொகுத்து மக்களுக்கு சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு நல்ல அமல் செய்கின்றீர்கள், அதை வலது கரத்தில் கொடுக்காமல் இடது கரத்தில் கொடுக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது ஹதரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், வலது கையில கொடுக்கும் பொழுது இந்த எடுத்து இப்படி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்குள்ள என் மனசு மாறிடக்கூடாது. என்னது? என் மனசுல அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நினைத்தவுடன் என்ன செய்து விட்டேன், அந்த தர்மத்தை வழங்கி விட்டேன். நீங்க நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், நல்ல பயானை கேட்ட பிறகு நீயத்து வச்சிரும், வீட்டுக்கு போன பிறகு வீட்டார மாட்ட கேட்போம், ஆலோசனை கேட்பான், என்னம்மா கொடுக்கலாமா, இவர் 1000 ரூபா கொடுக்கலான்னு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு 1000 ரூபா கொடுக்கலான்னு நம்ம நீயத்தை வச்சு சொல்லியிருப்பான். வீட்டுக்கு போன அந்த அம்மா, ஏன் 1000 ரூபா கொடுக்குற, ஏன் 500 ரூபா கொடுத்தா போதாதா அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா நீ சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லி வீட்டார் அம்மா சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம், 500 ரூபா கொடுக்கணும். எது விஷயத்தை ஆலோசனை செய்ய வேண்டும் அது விஷயத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும், எது விஷயத்தை ஆலோசனை செய்யக்கூடாது அது விஷயம் ஆலோசனை செய்யக்கூடாது. தர்ம விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனைவி மாற்றத்தில் கேட்டதே கிடையாது. மனைவி மாற்றத்தில் கேட்டதே கிடையாது. எனக்கு என் மனைவிக்கு அதிகமாக சண்டை சில நேரத்தில் வந்திருக்கு, நான் சில நேரத்தை செஞ்சிருவேன், எட்டா சொல்லவே இல்லைன்னு கேட்பாங்க, நான் அமைதியாக இருப்பேன், அவ்வளோதான். நிறைய நேரத்தில் நான் செஞ்சிருவேன், ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துருவேன். அப்போ இந்த என்ன கேட்குறது என்னங்க அப்படின்னு
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் கேட்டதே கிடையாது. சஹாபாக்களும் சரி தன்னுடைய மனைவி மாடத்துல சக்காத்து இது கொடுக்கணும், தர்மம் செய்யலாம், எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செய்ததே கிடையாது. சஹாபாக்களும் சரி தங்களுடைய எதை நியத்து வைக்கின்றார்களோ, உள்ளத்தில் எதை நினைக்கின்றார்களோ அவர்கள் அதை உடனடியாக செய்து முடிக்கவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கூறுகின்றான், வஅன்பிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதுக்கும் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய தான தர்மத்தை அல்லாஹுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்கள், நீங்க செலவு செய்யுங்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இதை இந்த வசனம் இருக்கின்றது அல்லவா, இந்த வசனத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி லௌலா அഖர்தனி. உலக வாழ்க்கையில நாம் சொல்லிவிட்டோம் தர்மம் செய்யுங்கள் என்று. மனிதன் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்பானா, ஃபயகூலு ரப்பி, என் ரப்பே, லௌலா அഖர்தனி இலா அஜலின் முஸம்மா, லௌலா அഖர்தி இலா அஜலின் கரீப். கொஞ்சம் நெருக்கம், ஏதாவது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா, மரணத்தை இருக்கிற தர்மத்துல செஞ்சுட்டு வந்திருப்பேனே அப்படின்னு நான் சொல்ல. பசத்தக வக்கும் மின சாலிஹீன், நான் தர்மம் செய்திருப்பேன், நல்லோர்ல உள்ளவன் ஆகியிருப்பேன், கெட்டவன் ஆகிட்டேனே, தர்மம் செய்யாம என் பொருளாதாரத்தெல்லாம் நான் சேமித்து வைத்து வந்து விட்டேனே என்று அடியான் மன்னரிக்கு சென்ற பிறகு ரப்பிடத்துல கேட்பான். மவுத்துக்கு பிறகு ஒண்ணு நடக்காது. அதான் சொன்னோம், உயிர் அந்த காற்று உள்ள பொழுது தூற்றிக்கொள் என்பது நம்முடைய உடலில் உயிர் இருக்கும் பொழுது என்னென்னலாம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டுமோ அந்த அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அந்த அமல்கள் தீய அமல்கள் அறவே செய்யக்கூடாது. அதான் சொன்னேன். இரண்டாவது, அசிங்கமான வாழ்க்கை வாழவே கூடாது. அசிங்கமாக இருக்கக்கூடிய அனைத்தைகளை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இதான் மார்க்கம். நமக்கு மார்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து அசிங்கங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், மார்க்கத்திலே தேவையில்லாதது அனைத்து விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று மார்க்கம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான். யாரை கொண்டு புதுசா வரணும்லாம் கிடையாது. பெருநாட்கள், சந்தோஷமான நாட்கள் ஒவ்வொரு முஸ்லீம் உலகத்திலே யாருக்காவது இருக்கின்றதா? உலகத்துல முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை என்பது அனைத்து நாட்களை விட சிறந்த நாட்கள். பெருநாளை விட இது 2 பெருநாட்களை விட சிறந்த நாள் என்னது? ஜும்மாவுடைய நாள். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். பெருநாட்கள் விட என்னது? இந்த ஜும்மா நாள் இருக்கின்றது அல்லவா, சிறந்த நாள். நமக்கு வேறொரு நாள் வரணும், வேறொரு அந்நியர்கள் கொண்டாடக்கூடிய நாட்களை நாம், மாற்றுமத சகோதரர்கள் கொண்டாடக்கூடிய நாட்களை நாம் அந்த நாளை கொண்டாடுவது என்பது முஸ்லிம்களிடத்திலே இல்லை. நமக்கு என்று மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய அந்த நாளை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த நாளை நாம் பொக்கிஷமாக கருத வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நாட்கள் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நான் பிறந்த நாள், அந்த நாட்கள் நான் பிறந்த தினம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு வையுங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்களும் வியாழனும் அடியார்களுடைய அமலை அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் கொண்டு சென்றால் ரப்புல் இடத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். அப்போது அந்த அமலுடைய விஷயத்திலே என்னுடைய பதிவேட்டிலே அமல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை ஹதீஸின் வாயிலாக நாம் கேட்டு இருக்கின்றோம். இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மவுத்துக்கு முன்னால நம்முடைய நல்ல அமல்களை செய்ய வேண்டும். மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு 4 நேரம்லாம் நமக்கு சொல்லப்படாது, எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். ஆனால் அந்த மௌத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுது வரும் என்று. ஆனால் அந்த மௌத்துக்காக தயாரிப்பு நாம் செய்ய வேண்டும். மௌத் எப்போ வரும், எப்பொழுது வேண்டுமானாலும் வருமே. அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் எதை செய்ய வேண்டும்? உருதுனுடைய பழமொழியை சொல்வார்கள், ஆச்சுக்கா காம் கல்பர் நடால். இன்றைய வேலையை நாளை தள்ளி போடாது. இன்றைய வேலையை நாளை தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது உலக துன்யாவோட விஷயத்தை நாம் தள்ளி போட்டிருக்குன்னா என்ன ஆகும்? அதுல பலகீனம் ஏற்பட்டு விடும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை உடனடியாக நாம் செய்ய வேண்டும். அந்த அமலுடைய விஷயத்திலே நாம் உடனடியாக அதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். இணையத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடை அல்லாஹு தஆலா வயது. இந்த வயதை நாம் சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இளம் பருவத்திலே படிக்க வேண்டிய வயதிலே குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பினுடைய விஷயத்திலே நன்றாக நல்ல சிந்தனைகள். இன்றைக்கு குழந்தை பிள்ளைகளிடத்தில் நினைவாற்றல் குறைந்து கொண்டிருக்கிறது.
நேற்று பாடத்தை இன்னைக்கு கேட்டா தெரிய மாட்டுது, சுத்தமா தெரியல. நேத்தப்பா சொல்லி கொடுத்தோம், என்னப்பா தெரியல மறந்து விடுகின்றார்கள். அப்ப ஒரு வாரத்தை பாடம் என்ன ஆகும், ஒரு மாதத்தினுடைய பாடம் என்ன ஆகும்? நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மறதியிலே ஏற்படுகின்றது. கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நினைவாற்றல் என்பது காரணம் இன்றைய உள்ள சூழ்நிலை அப்படி வந்து விட்டது. எல்லாம் எங்க காட்சிகள் எல்லாம் காட்சியாக அது உள்ளத்தில் இருப்பதனால எதுவும் விளங்குவதில்லை. அந்த நினைவாற்றல் என்பது குறைந்து விட்டது. புத்தகத்தை பார்த்து நம்முடைய கண்கள் அதிலே அந்த புத்தகத்தை பக்கம் கவனங்கள் செலுத்துவதில்லை. புத்தகத்தை அது அன்பாக நாம் பார்க்க வேண்டும், அதன் பக்கம் நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும். அந்த வயது என்பது படிக்கக்கூடிய வயது. பிள்ளைகள் அதிலே கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். பெற்றோர்களும் செல்போனை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம், பிள்ளை பார்க்கட்டும், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் எடுக்கட்டும், இவ்வளவு நேரம் படிச்சுட்டு வரானு செல்போனை கொடுத்து அதுல செல்போன்ல விளையாட்டு பார்க்கின்றார். அந்த நேரத்தில் விளையாட வையுங்கள், நல்ல விளையாட வைக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு ஓய்வு வரும், தூக்கம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் விளையாட விடாமல் அவர்களை படிக்க அந்த ஒண்ணு படித்தால் அவர்களுக்கு அந்த சோர்வு ஏற்படும், படிக்கும்போது தூக்கம் வரும், அல்லது வேற. ஆனா செல்போனை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. தூக்கம் வருமானா வரவே வராது. அவ்வளவு சீக்கிரம் வருமா? வராது. எப்படி வரும்? ஏன்னா அடுத்தடுத்து அவனுடைய சிந்தனையை பார்த்து கொண்டு இருப்பதனால அவனுடைய மைண்ட் அதிலே உட்கார்ந்து விடுகின்றது. அப்ப தூக்கம் என்பது இல்லாமல் ஆகிவிடுகின்றது. அப்புறம் மன சோர்வும் அவனுடைய சஞ்சலமும். சின்ன பிள்ளையாக இருக்கிறான், குழந்தை பிள்ளை தான், ஆனா அப்படியே சோர்வாவே இருக்கான். ஒரு சுறுசுறுப்பு இல்லை பிள்ளைகளிடத்துல ஒரு உழைப்பு என்பது இல்லை. அதை நாம் மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் அதீத கவனங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை நாம் வீணாக்க கூடாது. நாம் செல்போன் என்பது தேவையானது, அவசியமானது. கலீல் அஹமது கீரனுடைய மர்ஹூம் ஹஸரத் சொல்லுவாங்க, அவசியமான ஷைத்தான் சொல்லுவாங்க. அந்த ஷைத்தானை விட்டு தவிர்த்து கொள்ள முடியாது, தேவையானது. ஆனா நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மது இருக்கின்றது அல்லவா, எடுத்த உடனே அதை ஹராமாக்கல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதுதான் மது ஹராமாகும் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், அது ஹராமாக்கணுமே சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னமாக முதல் வசனம், யஸாலுன கனில் ஹம்ரு குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸி அக்பர் மின் நஃபஇஹிமா. மது இருக்கின்றது அல்லவா, அது ஒரு விதத்தில் நல்லதாக, அதை விட அந்த நல்லதை விட கெட்டது தீங்கு அதிகமானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, தொழுகையில் இருக்கும்போது சஹாபாக்கள் குல் யா அய்யுல் காஃபிரு லா அஅபுது மா தஅபுதுன், நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன் என்பது அர்த்தம். லாவை நீட்டி சொன்னா நஃபியுடைய அர்த்தம், அர்த்தம். அதே லாவை நீட்டாம குறைத்து கஸ்ர் செய்தோம் என்று சொன்னா லா ஆபுது என்பது லா ஆபுதுன்னு சொன்னா வணங்குவோம் என்ற அர்த்தம். அந்த லாவை நீட்டாம லா ஆபுது என்று சொல்லிவிட்டா தொழுகை ஃபசாதாயிடுச்சு, தொழுகை பாத்தில். தொழுகை என்னது? பாத்தில். அதான் மார்க்க சட்டம் என்பது சும்மா சாதாரணம் அல்ல. தொழுகைக்கு யாருனா தொழு வைக்கலாம்லாம் கிடையாது. அந்த மார்க்கத்தை குரானை முழுமையா ஹாஃபிலா இருக்கணும். அல்லாஹ் ஹாஃபில் மனனம் செய்தவர், முடிந்த அளவுக்கு ஓரளவு சூறாக்கள் மனனம் இருக்க வேண்டும், அதனுடைய அர்த்தங்களை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாம ஓதிட்டான்னு தொழுகை பாத்தில் ஆகிரும். குலௌதி பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் இருக்கு இல்லையா, ஹலக்னா படைத்தான் அர்த்தம், ஹலக்னா சரைத்தான் அர்த்தம். முடியே அர்த்தங்கள் மாறும், படைப்புக்கு இதுக்கு அர்த்தம் மாறி விடுது. ஒரு புள்ளி சொல்லாமல் விட்டு விட்டால் தொழுகை முடிந்து விடும். எனவே கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய விஷயங்களிலே கவனங்கள். இந்த விஷயம் வரும் பொழுது மது விஷயம் இரண்டாவது அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், தொழுக விஷயத்தில் மது குடிக்க கூடாது அல்லாஹ் வஹி அறிவித்து விட்டான். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் தஆலா மது மாது உலகத்தில் எதுவெல்லாம் அசிங்கமாக இருக்குமோ அதுவெல்லாம் ஷைத்தான், அதுவெல்லாம் என்னது? ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்து விட்டான். சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் அந்த மதுவினுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் முற்றிலுமாக ஒழித்தார்கள். அதனுடைய வாடை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தங்க கோவலைகளை வெள்ளி கோவலைகள் எல்லாம் எதற்கு யூஸ் பண்ணல, அது கழுவி நல்லா சுத்தம் பண்ணி விற்கலாம். ஆனால் அதை கூட விற்காமல், அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கூட ஈட்டாமல்
மண்ணிலே போட்டு புதைத்தார்கள், மண்ணிலே போட்டு புதைத்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளை யாரோடு பழகின்றான், நல்லவரோடு பழகின்றானா கெட்டவனோடு பழகின்றானா என்று நாம் பார்க்க வேண்டும். அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றது, என்னுடைய பிள்ளை யாரோட பழகின்றார், ஆலிம்களோடு இருக்கின்றார்களா, தொழுகையாளரோடு இருக்கின்றாரா, நல்ல அமல் செய்யக்கூடியவரோடு இருக்கின்றாரா என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும். இதை தாண்டி வேற யாரோட பழகின்றாரு, சரி பரவாயில்ல அவன் தானே அப்படி நினைக்க கூடாது. பழக்க வழக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது. நாம் தான் பழகி கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை எவ்வாறு யாரோடு சேர வேண்டும், அந்த சேருதல் இருக்கின்றது அல்லவா, அந்த சேரக்கூடிய விஷயம் அந்த கூட்டத்தில் ஒருவன் கெட்டவனாக இருந்தா எல்லாரும் மோசமாக்கணும். அதான் கெட்டது இருக்கின்றது அல்லவா, அவ்வளவு ஸ்பீடு. கெட்டது அவ்வளவு வேகமா போறோம், நல்லது சீக்கிரமா போகவே போகாது, அது கொஞ்சம் லேட்டா தான் போகும். ஆனா போயிடுச்சுன்னு சொன்னா ஆழமா பதிஞ்சிடும், போவது இல்லை, ரொம்ப கஷ்டம். கெட்டது ரொம்ப வேகமாக போய்விடும். சொல்லுவாங்களா, ஒரு பழமொழி சொல்லுவோம், பொய் ஊரை சுத்தி அது பொய் செருப்பாணிவத்துக்குள்ள உண்மை செருப்பாணிவத்துக்கு போய் ஊரை சுத்திட்டே வந்துடும் சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அசத்தியம் வேகமாக ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வயது என்பது வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இனி அடுத்த நிமிடங்கள், போன நிமிடங்கள் திரும்ப வராது. 12 ஆச்சு, 1/11 பிடிக்க முடியுமா? இந்த 27ஆம் தேதி திரும்ப வருமா? 2024 திரும்ப வருமா? 1446 இந்த ஹிஜ்ருடைய ஆண்டு திரும்ப வருமா? வராது. ஒரு நிமிடம் நம்ம எடுத்து போனாலும் வர முடியாது. 1 ரூபா போனாலும் சம்பாதிக்கலாம், 1 ரூபா 100 ரூபா போனாலும் சம்பாதிக்கலாம், 1000 ரூபா லட்ச ரூபா போனாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது, காலம் என்பது முக்கியமானது. நேரத்தை வீணடிக்க கூடாது. நேரத்தை சஹாபாக்கள் எவ்வாறு கருதினார்கள், பொக்கிஷமாக கருதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். நேரத்தை ஏதாவது கிடைக்க நேரத்துல ஏதாவது வீண் விளையாட்டு பண்ணலாமா, ஏதாவது டைம் பாஸ் பண்ணலாமா, டைம் பாஸ் எடுத்து செல்போன் நோண்டிட்டு ஏதாவது கேம் விளையாடலாமா, ஏதாவது செல்போன் வீடியோ பார்க்கலாமா என்று இல்லாமல் நம்முடைய நேரம் என்பது மிக முக்கியமானது. அடுத்து ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, ஒரு புனிதமான மாதம் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நாம் தயாரிப்பு செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய மரணம் என்பது பிரயோஜனமான மரணமாக இருக்க வேண்டும், நல்ல மரணமாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவக்கூடிய மரணமாக இருக்க வேண்டும், பிறருக்கு வாழ வைக்கக்கூடிய மரணமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும், பிறருக்கு பலனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் நம்மை சார்ந்த ஊர் மக்களுக்கும் உலகத்தில் உள்ள வாழக்கூடிய அனைவர்களுக்கும் பலன் உள்ளதாக இருக்க வேண்டும், பிரயோஜனமானதாக. அல்லாஹு தஆலா உங்களையும் இந்த அடியேன் ஆக்கிடுவாராக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவரும் 5 கால தொழுகை தொழக்கூடியவர்களாகும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாகும். அல்லாஹ் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அவைகளை விட்டும் முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அந்த ஹலாலான வாழ்க்கை மட்டும் வாழக்கூடிய நன்மக்களாக, ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கிடுவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.